ஒரு மாசத்துல எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும்? ஒரு 4 கிலோ குறைக்கலாங்களா? இல்ல ஒரு 5 கிலோ. ஆனா, இங்க ஒருத்தரு 15 நாள்ல 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஆக்சுவலி ரீசென்ட்டா நான் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில நான் மேக்ஸிமம் வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஃபுட்ட வச்சு தான் நான் மேக்ஸிமம் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு குடுத்திருந்தேன். டயட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்திருந்தேன். என்ன மாரி ஃபுட்டுன்னு பார்த்தீங்களா? இப்போது இட்லி 2 இட்லி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 2 தோசை எடுத்துக்கலாம், அது கூட ஒரு ஆம்லேட்டு. ஒரு வகையான ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். குக்கும்பர் ஆகட்டும், ஆப்பிள், ஆரஞ்சு அது மாதிரி கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவும் ரைஸ் எடுக்கிறத விட 1/2 பிளேட்டு மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வெஜிடபிள்ஸு, கீரைகள், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீரைகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் என்ன எடுக்கலாம்னா, சுண்டல் மாதிரி சொல்லியிருந்தேன். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு கொடுத்துருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தி, இல்லை ஒரு முட்டை தோசை, அப்புறம் கோதுமை உப்புமா, அப்புறம் வெஜிடபிள் சாலட், இது மாதிரி ஐட்டங்கள் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 15 வரைக்கும் அவர் ஃபுட்டு கொடுத்துருந்தேன் எல்லாத்துக்கும் டயட்டில். அதில் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் 118 கிலோ வெயிட்லேருந்து 110 கிலோ குறைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, 15 நாளில் ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். பர் மந்த்துக்கு 3லேருந்து 4 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஜென்ரலாக எல்லாருக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து லீலா மகேந்திரன். அவங்க கிட்டத்தட்ட 76 கிலோலேருந்து 71.4 கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் 4.5 கிலோ குறைச்சிக்கிறது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னொருத்தர் 74 கிலோலேருந்து 72 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 43. அப்புறம் அஞ்சலி மாரியப்பன் சொல்லிட்டு ஒருத்தன் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 15 நாளில் கிட்டத்தட்ட 73.2லேருந்து 71.8 கேஜிஸ் வரை குறைஞ்சிருக்காங்க. அதாவது 1.5 கிலோலேருந்து 2 கேஜிஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்காங்க. ஸோ இது நார்மலான வெயிட்டுங்க. அடுத்தது பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 61 கிலோலேருந்து 59 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 கேஜிஸ். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா 72.5லேருந்து 69.850 கிட்டத்தட்ட 2.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தர் பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒருத்தர் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 15 நாளில் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ குறைகிறது நார்மலான விஷயங்க. சரிங்களா? ஸோ எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த டயட் ஃபுட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். கஷ்டப்படவே தேவையில்லைங்க. ஸோ நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து டே 1லேருந்து டே 15 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பர்சனலாக நிறைய பேருக்கு வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்சனல் டயட் சார்ட் கொடுத்து அவங்களுக்கு நான் டயட் சார்ட் கொடுத்து வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் ட்ரைனிங் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலருக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கும், கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி மேக்ஸிமம் அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், டயபெட்டிஸ் இருக்குது அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும், பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் டயட் சார்ட் கொடுத்து உங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.